வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு அரசினுடைய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, நேர்முக தேர்வு, அதாவது டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். சேலரி பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது டேரெக்டாக போயிட்டு நேர்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 10/5/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இது வந்து என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர். ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. இதில் வந்து உங்களுடைய கேபிட்டலில் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக பார்த்து எழுதிக்கங்க. உங்களுடைய ஏஜ் என்ன, அடுத்தது மெரிட்டல் ஸ்டேட்டஸு, உங்களுடைய பேரண்ட் நேமு, நேஷனாலிட்டி என்ன, அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து எழுதிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டு த காப்பி டு பி அட்டாச்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் கம்பல்சரி நீங்கள் மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி, டிசி ஜெராக்ஸ் காப்பிலாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா எழுத வேண்டியதில்லை. டேஷ் போட்டுக்காங்க. உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி காண்டாக்ட் நம்பரு, இமெயில் ஐடி, அதே மாதிரி உங்களுடைய அதர் சர்டிஃபிகேஷன் ஒர்க் ஷாப் நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய இதுவும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரைட் சைடில் பாட்டமில் சைன் பண்ணிவிட்டு பிளேஸ் டேட் போட்டுக்கோங்க. தென் இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து அனுப்பிச்சிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் O/O டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் H86A தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு காலனி தென்காசி 627811 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது கூட நீங்கள் இவங்க கேட்கக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இப்படி தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ப்ரெஸ் நியூஸ் இது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன போஸ்டிங்னா நீங்கள் வந்து பெண்கள் மட்டும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து மாவட்ட சமூக நல அலுவலகம் H86A தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு தென்காசி 627811 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் வந்து அனுப்பலாம். லாஸ்ட் டேட் 10/5/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் MA சோசியாலஜி, சோசியல் ஒர்க் அல்லது சைக்காலஜி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிடேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC ST 35, அதே மாதிரி மோஸ்ட் BC MBC பார்த்தீங்கன்னா 32 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் 30 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. அதாவது இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் MA சோசியாலஜி அல்லது சோசியல் ஒர்க் அல்லது சைக்காலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது MAல சோசியாலஜி அல்லது சோசியல் ஒர்க் அல்லது சைக்காலஜி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.